இன்னைக்கு பிப்ரவரி 14, அதாவது வேலண்டைன்ஸ் டே. உலகம் முழுக்க காதலர்களால் காதலர்கள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது, ஏன் உனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது? என்ன அப்படி இல்ல, மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கா? இல்ல நான் வந்து காதலியோட கொண்டாடாம உன் கூட நின்று பேசிட்டு இருக்கேன்னு வருத்தமா இருக்கா? அப்படி இல்லைன்னா சாதாரண காதல் இருக்கு இல்லையா, ஆமா ஆமா. அந்த காதலுக்கு தான் இன்னைக்கு காதலர்கள் தினம் ஸ்பெஷல். தெய்வீக காதல் இருக்குல்ல, எல்லாராலும் தினம் தினம் காதலர்கள் தினம். ஓஹோ, அதான் ஜாலியா இருக்க. காதலேனும் தேர்வெழுதி காத்திருந்த காப்பி ரைட்டு தோழி. ஓகே தோழி. ஓகே, அதனால வேலண்டைன்ஸ் டே வந்து எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல தான் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு சிலர் என்ன தாலியை கட்டு அந்த மாதிரி கட்டுறா தாலிய தங்கச்சிங்க பார்க்கல உட்காந்து ராக்கி தானே கட்டிடுறேன். என்னங்க இப்படி இறங்கிட்டீங்க? ஆமா, ஏன் கம்பெத்தினோடா எதுக்கு தாலி கட்டலன்னு அடிப்பீங்களா? உடச்சு கட்டுருவேன். இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது லவர்ஸ் டே அன்னைக்கு. ஸோ மற்ற இடங்கள்ல காதலர்கள் வந்து சந்திக்கிறது, கொண்டாடுறது, கிஃப்ட்ஸ் பரிமாறிக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்குது. இதையொட்டி இப்போ சென்னையில் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தான். நான் செய்தியில் பார்த்தேன். நானும் அந்த செய்தியை வந்து முதல்ல வாசிச்சுட்டு, என்னடா அது இப்படி பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க, காதலர்கள் அங்கேயும் இங்கேயும் கூடி செலிப்ரேட் பண்ணக்கூடாது, அவங்கள தடுக்கிறதுக்காக தான் வந்து காவல்துறை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சா, அதை முழுசா ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த செய்தியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, மெரினா, எல்லியட்ஸ், பாலவாக்கம் கடற்கரைகள், பூங்காக்களில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். காதலர் தின எதிர்ப்பு என்ற பெயரில் காதலர்களை தொந்தரவு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடிவு. ஆமா, பின்ன நான் ஜாலியாக லவ் பண்ணிட்டு இருப்போமா, இவங்க வருவாங்களாம் வந்து தாலியை கட்டு அதை கட்டுமாங்களாம். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. போலீஸ் பாதுகாப்போட லவ் பண்ணுவோம், காதலர் தினத்தை வந்து என்ஜாய் பண்ணுவோம், எந்த விதமான இடையூறு இல்லாமல் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு பலர் கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க அந்த நியூஸுக்கு. ஸோ அதான் நீ சொல்லிட்ட, உனக்கு இந்த ஸ்பெஷல் டே இல்லை. ஸ்பெஷல் டே அதானா தினம் தினம் காதலர்கள் தினம். சரி, ஓகே. அப்படின்னா வந்து நம்மளுக்கு அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் டேலாம் கிடையாது. ஆனா வந்து காதல் என்பது வந்து ஒரு காதல்னு. சரி, ஓகே. காதலை வந்து நம்ம காதல் பண்ணணும். திகட்ட காதலி நாமத்துக்குமார் சொல்லுவார் அந்த மாதிரி. இப்போ என்ன நினைக்கிறாங்க சிலர் அப்படின்னா, ஏதோ ஒரு ஆணும் பெண் ஒரு மனிதர்களுக்குள்ள ஏற்படுறதான் காதல் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்போ எல்லா உயிரையும் நேசிக்கணும். சீமானா சொல்லுவார் இல்லையா, அனைத்து உயிர்களையும் நம்ம நேசிப்போம் அப்படின்னு. அது போல வந்து மரம் செடி இயற்கையை காதலிக்கணும். நம்மளுடைய ப்ரொஃபஷனல் அன்பு செலுத்தலாம். அன்பு. ஆனா காதலுங்கிறது வந்து அதுவும் காதல் தான். சரி, ஓகே. உலகத்தை இவ்வளவு பெரிய உலகமாக மனித தொகையை விரிவடை செய்தது வந்து காதல் தான். ஆனா காதல் ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து கண்மூடித்தனமான காதலா இருக்கு கூட. இல்ல, புரியல எனக்கு. இல்லண்ணா, அது நான் சொல்றேன் பாரு, சீமானன் சொல்லியிருக்காரு. சொன்னதுல எல்லாம் சீமானன் தான். ஆமா, ஓட்டு தான் போட மாட்டீங்க. சரி, போ. அவர் சொன்னதுல எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, காதலுக்காக சாகக்கூடாது, காதலிக்காம சாகக்கூடாது. எப்படி? அதான் நல்ல தத்துவம். அதான் அந்த பெற்றோருடைய அந்த சம்மதத்தோட அந்த காதல் இதெல்லாம் பண்ணி நல்லபடியா வீட்டுல அவங்க கஷ்டம் படக்கூடாது. சம்பந்தம் அவங்க கிட்ட சம்பந்தம் வாங்கி கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா, அதுதான் உன்னுடைய அந்த இது அட்வைஸ் இன்னைக்கு. சரி, அதான் எங்கேயோ பண்ண மாதிரி. சரி போ. ஓகே, காதலர் தினத்தன்று இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. சந்திக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்குறாங்க, இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, இன்னைக்கு காதலர் தினம் அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா அப்படின்னு கேட்குறாங்க பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து லைட்டா ஒரு ஸ்மைல் போடுறாரு. ஸ்மைல் போட்டு லைட்டா வெக்கப்படுறாரு. ஆனா காதல் திருமணம் தான், அதனால இளைஞர்கள்லாம் காதலிக்கிறாங்க. எல்லா இளைஞர்களும் நல்லா இருக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை துணையை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாரும் நல்லா இருக்கட்டும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லா இளைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய திருமணம் கூட ஒரு புரிந்த ஒரு காதல் திருமணம். அதனால எல்லாம் நல்லா இருக்கட்டும். எல்லாருக்கும் காதலர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கப்படுறாரு அண்ணாமலை. டாக்குன்னு வெக்கப்பட்டாரே. என்னங்க சங்கடப்படுத்துறீங்க? என்ன வேற இங்க வந்து பொலிட்டிக்கல் கேள்வி இருக்கா உனக்கு? காதலர் திருமணம் நான் முதல்ல திருமாவளவன் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதை பார்த்தோம். எல்லாருமே நீ காதலர் தினம். ஓகே, அண்ணாமலை அவர் இப்படி சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு. திருமா அண்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்பின் பெருக்கம் அருள், அன்பின் பேராழம் காதல். காதல் ஓய்வதில்லை, காதல் முறிவதில்லை, காதல் வீழ்வதில்லை, காதல் சாவதில்லை, காதல் பொய்ப்பதில்லை, ஆதலால் காதலர் தோற்பதில்லை. காதலர் தோற்பதில்லை, காதல் தோக்கலாம், காதலர் தோற்க கூடாது. இதே மாதிரிதான் விஜயன் ஒன்று சொல்லியிருக்காரு. நானு உண்மை காதல்னா சொல்லு, என் உயிரையே கொடுக்குறேன் அப்படின்னு. எப்படி? இன்னொரு விஜய் சொன்ன மாதிரி இருக்குங்க. முடிஞ்சிச்சா? இன்னும் எதுவும் இருக்கா? இல்ல, அவ்வளவு. இனிமே போனா மக்கள் டென்ஷன் ஆயிடுவாங்க. டேய் போதுண்டா, லவ்வர்ஸ் டே வச்சு எவ்வளவு நேரம்டா பேசி ஓட்டுவீங்க அப்படின்னு வந்து டென்ஷன் ஆயிடுவீங்க. அதனால வந்து இதோட நம்ம இந்த லவர்ஸ் டே வந்து முடிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க லவர்ஸ் டே பத்தி? உங்களுடைய அந்த காதல் அனுபவங்கள் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் 80களில் காதல் பண்ணும் பொழுது
அப்படின்னு பண்ணிடாதீங்க. அது வந்து 80ல பண்ணா அப்ப காதல் இல்லையா? அன்னைக்கு 80ல காதல் பண்ணா இன்னைக்கு அதை வந்து நான் கமெண்ட்ஸ்ல சொல்லக்கூடாதா? அப்படி இல்லைன்னா பேசு தமிழா பேசி என் காதல் கதையை தடுக்கிறதா? இல்ல கண்டிப்பா நீங்க சொல்லணும். ஏன்னா வந்து 80கள் காதலும் காதல் தான், 90 காதலும் காதல் தான், 2000 காதலும் காதல் தான், 2010 2020 காதலும் காதல் தான். காதல் தான் போதும். சரி, அடுத்தது நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவிலிருந்து விலகி இருந்த நடிகை கௌதமி அவர்கள் அதிமுக இன்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீட் பண்ணி, அதிமுக பொதுச் செயலாளர் அவர் வந்து மீட் பண்ணி அதிமுகவுல தன்னை இணைத்துக் கொண்டாங்க. இதற்கு முன்பாக காயத்ரி ரகுராம் அவர்கள் அதிமுகவுல இணைந்திருந்தாங்க. அவங்களுமே வந்து பாஜக இருந்து விலகி இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்படி பாஜக இருந்து விலகிற சில நடிகர்கள், முக்கியமான ஆளுமைகள், நிறைய பேருக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ்லாம் வந்து மேக்ஸிமம் ஏடிஎம்கே போறாங்க. அவங்க வந்து இங்க இருந்து எக்ஸ்எம்எல்ஏ பழைய எம்எல்ஏக்களை தூக்குறாங்க. நாங்க இப்போ இருக்கிற செலிபிரிட்டிஸ் இங்க தூக்குவோம் அப்படி. இது என்ன எப்படி மாறி மாறி தூண்டில் போட்டு தூக்கிட்டு இருந்தா இங்க இருந்தாங்க, அங்க இருந்து இங்க போயிட்டு இருந்தா என்ன பண்றது? பார்க்க நல்லா இருக்கு, அவ்வளவுதான். திமுக பார்த்துச்சுன்னா நல்லா இருக்கும், நல்லா இருக்கு சண்டை. திமுக ஜாலியா இருக்காங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து 2 தனி தீர்மானங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது. முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தாரு. எது தொடர்பாக இந்த தனி தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது தீர்மானம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்தான தனி தீர்மானம். அதை வந்து நம்ம ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இரண்டாவது தனி தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 நாடாளுமன்ற அந்த தொகுதி வந்து மறு வரையறை செய்யப்பட இருக்கிறது. மறு வரையறை செய்யப்படும் பொழுது தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் அந்த மறுவரையறை செய்யப்பட இருக்கிறது. அதனால அதை நம்ம ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் தொடர்பாக தனி தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த தனி தீர்மானமானது ஒருமனதாகவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சபாநாயகர் அவர்கள் அறிவித்திருக்காங்க. சரி, ஓகே. கூடுதலா இன்னொரு விஷயம் என்ன சட்டமன்றத்தில் நடந்திருக்கு அப்படின்னா, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை இருக்குங்களா, அந்த இருக்கையில ஆர்பி உதயகுமார் அவர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். ஓபிஎஸ் வந்து வேற சீட்டுக்கு மாத்திட்டாங்க. என்னங்க இப்படி பக்கத்துல இருக்க சீட்டை அவருக்கு கொடுத்துட்டீங்களே? நம்ம சங்கடமா இருந்துச்சு. ரொம்ப நாளா வந்து எடப்பாடி அவர்களுக்கு சங்கடமாவே இருந்துச்சு. பக்கத்திலே உட்கார்ந்துருப்பாரு, இந்த பக்கம் பார்க்க மாட்டாரு, அந்த பக்கம் பார்க்க மாட்டாங்க. இவர் இந்த பக்கம் திரும்பிப்பாரு, அவர் அந்த பக்கம் திரும்பிப்பாரு, எப்படி இருப்பாங்க இல்லையா? இந்த நிலையில தான் இன்னைக்கு சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கு ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க 2 தீர்மானமானது கொண்டு வரப்பட்டுச்சு இல்லைங்களா? அந்த தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சியில் வந்து பேசினாங்க. அப்படி வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து கோட் பண்ணி பேசும்பொழுது, ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல கலைஞர் அவர்களே வந்து ஆதரிச்சு பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கோட் பண்றாங்க. அது அண்ணாமலை அவர்களையுமே வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்துல வந்து பதிவு பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து முன்னாடி நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல என்னென்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் போட்டு சேர்த்து எடிட் பண்ணி அவங்களுடைய பாஜக வந்து அவங்களுடைய அபிஷியல் எக்ஸ் தளத்துல எல்லாம் அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி திரு கருணாநிதி அவர்களின் கருத்து அப்படின்னு ஹெட்டிங்கை போட்டு, ஆண்டுதோறும் மக்கள் மாறி மாறி தேர்தல்களை சந்திக்கும் நிலையால் ஆட்சி இயந்திரம் சரிவர செயல்படாதிருக்கலாம். எடுத்த கொள்கை முடிவுகளை ஆட்சி இயந்திரத்தின் வாயிலாக நிறைவேற்ற முடியாத தேக்க நிலை ஏற்படவும் பொதுமக்களுக்கு சங்கட்டங்களை உருவாக்கவும் வழிவகுக்கும் என்று கருதுகிறேன். நெஞ்சுக்கு நீதி 2ஆம் பாகம் பக்கம் 273 கலைஞர் கருணாநிதி தான் அன்று பத்திரிகையாளர்கள் மற்றும் திமுகவினரிடம் பேசியதை பற்றி எழுதியுள்ளார் அப்படின்னு நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துடைய அந்த அட்டையோடு சேர்த்து இந்த கருத்தை வந்து பதிவு பண்ணி பாஜகவினர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தான் வந்து சட்டமன்றத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து கோட் பண்ணி பேசியிருந்தாங்க. இப்படி பல்வேறு உறுப்பினர்கள் வந்து இந்த 2 தீர்மானத்தின் மீதும் வந்து பேசியிருந்தாங்க. அப்பொழுது வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் பேசும்பொழுது அவங்க இல்லை, நம்ம இதை வந்து மத்திய அரசிட்ட கொண்டு போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி மறுவரையறை தொடர்பான அந்த விஷயங்கள் தொடர்பாக மத்திய அரசு நம்ம கொண்டு போய் இதை பேசுவோம். அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் குறைஞ்சுன்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஏற்க முடியாது. மத்திய அரசு கிட்ட கொண்டு போய் அதை பேசுவோம் அப்படின்னு சொல்லவே திடீர்னு சபாநாயகர் அப்போ ஆதரிக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்லவே, இப்ப அந்த வார்த்தை தானே ஐயா உங்களுக்கு வேணும், ஆதரிக்கிறேன் அப்படின்னு வார்த்தை வேணுமாயா அப்படின்னு சொல்லி அது வேற ஒரு கடவுளே வந்து ஒரு சிரிப்பலை சட்டமன்றம் சிரிப்பலை, கடல் அலை அப்படி வர மாதிரி சிரிப்பலை வந்து எழுந்துச்சு. அந்த தீர்மானத்துல அதில் இருக்கக்கூடிய கவலையை, அக்கறையை புரிந்து கொள்கிறோம். நிச்சயமாக எந்த இடத்தில் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அந்த தீர்மானத்தினுடைய கவலையை புரிந்து கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்கும். இரண்டாவது, ஆதரிக்கிறோம். அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு.
இப்படி வந்து நாடாளுமன்றம் இன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் காமா Soft-ஆ. நல்லா பிரச்சனை இல்லாம அதே வந்து அப்படியே தொடங்கி அப்படியே போய் கொஞ்சம் சிரிப்பலை லைட்டா ஒரு சின்ன மனஸ்தாபம் யாருக்கு? மனசாபம் ஓபிஎஸ் ஐயாக்கு தான். ஃப்ரண்ட் ரோல இருந்து பின்னாடி போட்டீங்க. சீட்டை மாத்தி விட்டீங்க, ஆர்பி உதயகுமார் கொடுத்துட்டீங்க. ஆமா அவர் கொஞ்சம் அவர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க. வருத்தமா இருக்காங்க So, போல. நல்லபடியாக இப்படியாக முடிஞ்சிருந்ததா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸோடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி அவர்கள் பாஜகவுக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல விஷயம் பரவுச்சு. பாத்தீங்களா? எதை வச்சு பரவுச்சுன்னு தெரியல. அவங்களே ஷாக்கு. சரி, ஓகே. அவங்களே ஷாக்கு. அவங்க அவங்க கிட்ட சொன்னாங்களா? ஆமா அவங்க கிட்ட கேட்கும்பொழுது இது எப்படி பரவுச்சு, என்ன எந்த அடிப்படையில இது வந்து யாரோ எனக்கு வேண்டாம் எந்த அடிப்படையில அது வந்து இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னே தெரியலங்க. வெளியே வரல. இது எப்படி இது பரவுச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படியான ஒரு விஷயமே இங்க நடக்க போறது இல்ல. நீங்க போக போறது இல்ல மேடம். அங்க கடைசி வரை இது ஒரு வதந்தி. காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸ். ஓகே. பேராய கட்சி, தமிழ் தேசிய இயக்கம் சொல்லுவாங்க. பேராய கட்சி அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில சில கட்சிகளுக்கு பெர்மனண்டா இதுதான் வந்து நிரந்தரமான சின்னம் அப்படின்னு இருக்கும். சில கட்சிகள் வாக்கு சதவீதத்தை வந்து நிரூபிக்கிற வரைக்கும் அவங்களுக்கான சின்னங்கள் இருக்காது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பல கட்சிகள் இருக்குது. இப்போ நாம் தமிழருக்கு வந்து இன்னும் நிரந்தரமான சின்னம் இல்லை. கடைசியாக 2 தேர்தலில் அவங்களுக்கு கரும்பு விவசாயி சின்னம் கொடுக்கப்பட்டது. இந்த முறை கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நீதி மையம் அவங்க வந்து டார்ச்சில் தான் போட்டிட்டாங்க. 2019 டார்ச் தான், 21 டார்ச் தான். இப்போ 24 அவங்களுக்கு டார்ச் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. திரும்ப வந்து டார்ச் சின்னமே அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே போல வந்து மற்ற கட்சிகளுக்கு அவங்க கேட்ட சின்னம் ஒதுக்கி இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்காங்க, சில கட்சிகளுக்கு ஒதுக்கல. அதாவது தேர்தல் ஆணையம் சொல்ற அந்த விதிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணி கொடுக்கிற கட்சிகளுக்கு வந்து அந்த சின்னத்தை வந்து ஒதுக்குறாங்க. அந்த அடிப்படையில வந்து மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் ஒதுக்கி இருக்காங்க. நம்ம சொல்லும்படியாக பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை வந்து ஒதுக்கல, வேற ஒரு கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க. அது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி. ஆமா, அப்படி ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டிக்கு தான் வந்து இந்த கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கரும்பு விவசாயி சின்னத்தை நம்ம இங்க கரும்பு விவசாயின்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்னா கிசான் அப்படின்னு சொல்றாங்க. கானா கிசானா 2 எண் போட்டுருக்கப்பா. கன்னா கிசான் அது எப்படிங்கிறது தெரியல. சோ அந்த மாதிரி வந்து ஒதுக்கி இருக்காங்க. கானானா சாப்பாடு இல்ல, அது கானா, இது கானா பாட்டு. கானா ரத்த கொதிப்பே மாமனாருக்கு ரத்த கொதிப்பே ஒச்சக்கல்ல ஒண்ணு கட்ட பருப்பே வீர வந்தா குடிச்சிருப்பு மைக்க புடி. வேண்டாம் போ. நாங்க 2 பேரும் நல்ல கானா சிங்கர்ஸ்ங்கறதுனால சின்ன வயசுல இருந்தே நான் கானா பாடிட்டு இருந்தோம். அப்புறம் சரி ஓகே அப்படின்னு விட்டோம். சரி ஓகே. இந்த நிலையில தான் அந்த அறிவிப்புல வந்து மக்கள் நீதி மையம் General election to the Lok Sabha in the states of Puducherry and Tamil Nadu. In all PCs in the states of Puducherry and Tamil Nadu, battery torch. அவங்களுக்கு அதே மாதிரி பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டிக்கு அதே மாதிரி வந்து அவங்க வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து போட்டியிடுவாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. தெலுங்கானா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா, ஒடிசா, டெல்லி, புதுச்சேரி, கோவா, ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஹரியானா 2024 இவங்களுக்கு வந்து இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதுதான் வந்து கன்னா கிசான், GANNAKISAN. ஸோ இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வந்து சிலர் இதை வந்து பேசு பொருளாக மாற்றியிருக்கிறாங்க. என்னென்னா சீமானவர்கள் தொடர்ச்சியாக 2 தேர்தல்களாக இந்த கரும்பு விவசாய சின்னத்தில் தான் போட்டிக்கிட்டு வந்தார். இப்போ அவருடைய சின்னம் வேறு ஒரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் அந்த சின்னத்தை பெறுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கட்சிக்கிட்ட கேட்டு, இப்போ வந்து ஒரு கட்சிக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு சார் இந்த மாதிரி நான் கொஞ்சம் 2 தேர்தலாக இருக்கும் கொஞ்சம் கொடுத்து உதவினீங்கன்னா நல்லா இருக்கணும், அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைன்னா வேற சின்னத்தில் தான் நெல் விவசாயி, கரும்பு விவசாயிக்கு பதிலா கோதுமை விவசாயி அந்த மாதிரி தான் நிற்க முடியும். அதை முதல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு ஃபோர்ஸாக கேட்டு வாங்கியிருக்கணும். ஏன்னா 2 தேர்தலில் நின்று இருக்கோம். இந்த தேர்தலில் வந்து நின்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பதிவாகவும் வந்து சின்னன்றது அவங்க கொடுப்பாங்களான்னு தெரியல. இந்த சின்னம் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட உடனே அவங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், எக்ஸ் எல்லாம் எல்லாத்துலயும் பரப்பி நமது சின்னம் விவசாயி கிசான், நமது சின்னம் விவசாயி, கரும்பு விவசாயி அப்படின்னு. அது மட்டும் இல்லாம விவசாயி வந்து காப்பாத்துறதுக்கு எங்க கட்சியால மட்டும்தான் முடியும் போன்ற வசனங்களை வைத்து அவர்கள் எழுதி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. அதனால நாம் தமிழர் கட்சி 2024 தேர்தலில் எந்த சின்னத்துல போட்டியிட போறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக அவங்க முன்னாடி இருக்குது. ஓகே. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் போட்டியிடுவாரு அப்படின்னு வந்து அரசல் புரசலாக தகவல்கள் வந்துட்டு இருந்தது. அது மாதிரி வந்து நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்க போல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் அப்படின்ற செய்தி வந்து ஒரு ட்விஸ்டாக அமைந்திருக்கிறது. ஆமா, அதனால வந்து அவருக்கு எந்த பாஜக வட்டாரங்கள்ல வாழ்த்துக்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கிறது. எந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள். அவரே அவருடைய எக்ஸ்தலத்துல வந்து
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும், நட்டாஜி அவர்களுக்கும், அமித்ஷாஜி அவர்களுக்கும், திரு BL சந்தோஷ்ஜி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத தேசத்திற்கான, பாரத மக்களுக்கான சேவை செய்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை வழங்கியதற்காக இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. ஸோ மற்ற எல்லாரும் பாஜக வட்டாரத்தில் இருக்க எல்லாரும் எல்முருகன் அவர்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து மத்திய பிரதேசத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒடிஷால இருந்து ஒருத்தர் வந்து ஒடிஷால இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருமே வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கக்கூடிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ரயில்வே துறை அமைச்சராக இருக்காரு. அவர் வந்து ஒடிசாவில இருந்து ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மொத்தமாக 5 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்டா அவர்கள், அதாவது பாஜகவுடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் வெளியிட்ட அந்த பட்டியல வந்து நமக்கு தெரிய வருது. அப்படி பாத்தீங்கன்னா அப்ப நீலகிரியில வந்து மத்திய இணையமைச்சர் திரு எல்முருகன் அவர்கள் போட்டியிடல அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப வேற யாருக்கு ஒதுக்க போறாங்க அந்த தொகுதியை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும்பா, ஒரு அரசியல் புருஷா தெரியும். ஆமா, பின்ன பாக்குறவங்க அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்களா? இப்ப இந்த செய்தியை பாதி பேர் வந்து மத்தியானமே பார்த்திருப்பாங்க. ஓகே, அப்ப அடுத்து யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு மனக்கணக்கு போட ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் தெரியலனாலும் நீலகிரி மக்களுக்கு தெரியும் இவங்க போயிட்டாங்க, அப்ப அந்த ரேஸ்ல இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுதான் சொல்லுங்க. கமெண்ட் பண்ண சொல்லுங்க. அடுத்தபடியாக என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோடு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சிட்டி ஃபுல்லாவே வந்து ஒரு பேனர் நானும் கூட நேத்து பார்த்தேன். ஆமா, நானும் வந்து சில நாட்களா பாக்குறேன். அங்கங்க வந்து எந்த மாதிரியான பதாகை எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? பதாகை LED ஸ்கிரீன்ல வச்சிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, தலைக்கவசம் உயிர்கவசம், ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ், இந்த மாதிரி வேகமா போகாதீங்க, தலைக்கவசம் அணிஞ்சு வாகனம் ஓட்டுங்க, கார்ல பயணிக்கிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் போட்டுக்கங்க, இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? அதே மாதிரி இப்போ நீங்க ரோடு ராஜாவா அப்படின்னு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன் போலீஸ் அவங்க சார்பாக வைக்கப்பட்டிருக்குது. சரி, வந்து ரொம்ப நாளாவே வந்து சென்னை சிட்டிக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சு. என்ன இது நேத்து கூட நான் பார்த்துட்டு இருந்தேன். நேத்து தான் நான் முதல் முறையா அதை பார்த்தேன். யாரோ வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஓரமா வந்து டிராஃபிக் போலீஸினுடைய அந்த சிம்பிள் வந்து வச்சிருந்தாங்க. டிராஃபிக் போலீஸ் ஏன் வச்சிருக்காங்க, என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய விடை வந்து இன்னைக்கு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை விதிமுறைகளை மீறக்கூடிய வாகனங்கள், வாகன ஓட்டிகளை வந்து நீங்க வந்து புகைப்படம் எடுத்து அல்லது நம்பரை நோட் பண்ணி இந்த அதாவது #ரோட் ராஜா அப்படின்னு போட்டு அதில் வந்து நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு வந்து ட்விட்டர் பக்கத்தில் அதாவது எக்ஸ் தளத்தில் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம பதிவு செஞ்சுட்டோம்னா காவல்துறை சேர்ந்தவங்களுக்கு ஈஸியாக அந்த ஹேஷ்டேகை போட்டு உடனடியாக யார் யாரெல்லாம் என்னென்ன பதிவு செஞ்சுருக்காங்க, யார் யாரெல்லாம் ரோட் ரூல்ஸை மீறி வாகனத்தை இயக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கும், அவங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லி அவங்கள திருத்துறதுக்கும் அது உதவும். அதனால் நீங்களும் இனிமேல் வந்து எக்ஸ் தளத்தில் மேக்ஸிமம் எல்லாரும் வந்து எக்ஸ் தளம் வச்சிருப்பீங்க, இல்லைனாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. ஆனால் தானே இருக்கும். அரசியல் நிகழ்வுகள்லாம் வந்து உடனடியாக நீங்கள் எக்ஸ் தளத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் யாரையாவது உங்கள் கண்ணு முன்னாடி அவங்க ரோட் ரூல்ஸை மீறுறாங்க அப்படின்னா உடனே அவங்கள அவங்களுடைய வாகனத்தோடு சேர்த்து படம் பிடிச்சி அதை எக்ஸ் தளத்தில் என்னங்க ரோட் ராஜா அப்படின்னு போட்டு நீங்கள் போடலாம். நீங்களே மீறுறீங்க அப்படின்னாலும் போடலாம். இப்போ நீங்களே ட்ரிபிள்ஸ் போயிட்டு அங்கே போகிற ட்ரிபிள்ஸ் எடுத்து போடக்கூடாது, அது வந்து எத்திக்ஸ் இல்லை. அதனால வந்து நீங்க கரெக்டா போயிட்டு அவங்கள எடுத்து போட்டீங்கன்னா ஒரு எத்திக் இருக்கும். அதுல நமக்கு தெரியல, நம்ம மனசாட்சிக்கு தெரியல.